பிரபல இணையவழி வர்த்தக தளங்களான அமேசான் மற்றும் டிக்டாக் ஷாப்பில் விற்பனை செய்யப்படும் ஆபரணங்களில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய கேட்மியம் என்ற ஆபத்தான நச்சு உலோகம் அதிகளவில் கலந்திருப்பது லண்டன் பத்திரிகை புலனாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் நகைகளில் கேட்மியம் உலோகத்தை பயன்படுத்த 0.01% மட்டுமே அனுமதி உள்ளது. ஆனால் தி சண்டே டைம்ஸ் நடத்திய ஆய்வில் அமேசானில் 925 வெள்ளி என கூறி விற்கப்பட்ட மோதிரம் ஒன்றில் சட்டப்பூர்வ வரம்பை விட 9,000 மடங்கு அதிகளவு கேட்மியம் இருப்பது தெரிய வந்துள்ளது. அதேபோல டிக்டாக் ஷாப்பில் விற்கப்பட்ட கைச்சங்கிலி ஒன்றில் 3,300 மடங்கு அதிக நச்சு உலோகம் இருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து அந்த விற்பனையாளர் தளத்திலிருந்து நிரந்தரமாக தடை செய்யப்பட்டுள்ளார். இந்த கேட்மியம் நச்சு பொருட்கள் கல்லீரல், சிறுநீரகம், நுரையீரல் பாதிப்பு, எலும்பு பலவீனம், மலட்டுத்தன்மை மற்றும் புற்றுநோயை உருவாக்கும் என நச்சியியல் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். குறிப்பாக காதணிகள் அணியும் போது குத்தப்பட்ட தோலின் வழியாக இந்த நச்சு உலோகம் உடலில் எளிதாக ஊடுருவக்கூடும் என்பதால் அதிக ஆபத்து நிலவுவதாக தோல் மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பிரித்தானிய சுங்கத்துறையினரால் அண்மைய காலத்தில் கைப்பற்றப்பட்ட பல ஆபரண பொருட்கள் அளிக்கப்பட்டுள்ளன. எனினும் சந்தையில் இவ்வாறான நச்சு பொருட்கள் ஊடுருவுவதை தடுக்க வர்த்தக தர கட்டுப்பாட்டு அமைப்பு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அமேசான் நிறுவனம் இதுகுறித்து உள்நாட்டு விசாரணைகளை தொடங்கி பாதிக்கப்பட்ட பொருட்களை தளத்திலிருந்து அகற்றி வருவதாக தெரிவித்துள்ளது. ஆன்லைனில் மலிவு விலையில் நகைகளை வாங்குபவர்கள் அதன் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்த எச்சரிக்கையுடனும் இருக்குமாறு நுகர்வோர் அமைப்புகள் கேட்டுக் கொண்டுள்ளன.